வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். தேய்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு தான் இது. நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற தீபத்தை மட்டும் நீங்க ஏத்தி வச்சாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும், எதிரி தொல்லை நீங்கும், தீராத நோய்கள் கூட படிப்படியா குறைய ஆரம்பிக்கிறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. நீங்க நினைச்ச காரியம் அப்படியே நிறைவேறும். இது என்ன தீபம், இதை யாரெல்லாம் ஏத்தி வைக்கலாம், எந்த நேரத்துல ஏத்தி வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 8:41 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் ஜூலை மாசம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6:10 வரைக்கும் நமக்கு இந்த பஞ்சமி திதி இருக்கு. நம்ம வாராகி அம்மாவுக்கு எப்பயுமே இரவு நேர வழிபாடு தான் உகந்தது. அந்த வகையில இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எந்தெந்த நேரத்துல செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம். இப்போ வாராகி அம்மாவோட திருவுருவ படம், திருவுருவ சிலை எங்க கிட்ட இல்ல. இந்த தீப வழிபாட நாங்க செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். நம்ம வாராகி அம்மா நிறைய பேருக்கு தீப ஜோதியில தான் காட்சி கொடுக்கறாங்க. அந்த வகையில தீப வழிபாடுங்கிறது நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இப்ப நான் சொல்ல போற தீபத்தை நாளைய நாள்ல மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க நாளைக்கு வியாழக்கிழமை செய்யறதா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த 2 நாள்லயுமே இப்ப நான் சொல்ல போற தீபத்தை நீங்க ஏத்தி வச்சு வழிபாடு செய்யலாம். நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க படத்தை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. திருவுருவ சிலை இருக்கு அப்படின்னா திருவுருவ சிலைக்கு 5 வகையான அபிஷேகங்களை செஞ்சு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு சிகப்பு நிற பூக்கள் உகந்தது. அதே மாதிரி மண்ணுக்கடியில விளையக்கூடிய காய்கறிகள், கிழங்கு வகைகள், இது எல்லாமே நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க நெய்வேத்தியமா வச்சு நாளைக்கான வழிபாடுகளை செய்யுங்க. சிம்பிளா நெய்வேத்தியம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் பால், 1 டம்ளர் பானகத்தை கூட நெய்வேத்தியமா வைக்கலாம். இந்த பானகம் நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பானகத்தை வச்சு நீங்க என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா நம்ம வாராகி அம்மா மனசு குளிர்ந்து நீங்க கேட்ட வரங்களை வாரி கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாதுளம் பழத்தை நெய்வேத்தியமா வைங்க. நான் எப்பயுமே ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் இத சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேரு இந்த மாதுளம் பழத்தை நெய்வேத்தியமா வச்சு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையறதா சொல்றீங்க. நாளைக்கு ஒரு மாதுளம் பழத்தை எடுத்து அதுல இருக்கக்கூடிய முத்துக்களை உதிர்த்துட்டு ஒரு கிண்ணத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதுளம் பழ முத்துக்களோட தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இத நெய்வேத்தியமா வச்சிருங்க. பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய நெய்வேத்தியங்களை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பிரசாதமா சாப்பிடலாம். நாளைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியா இருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழிபாடுகளை செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த தீபத்தை ஏத்தி வச்சு நம்ம வாராகி அம்மா கிட்ட மனசு உருகி முழு அன்போட கேட்டு பாருங்க. நிச்சயமா உங்க கஷ்டம் தீர்றதுக்கான வழிய நம்ம வாராகி அம்மா உங்களுக்கு காமிப்பாங்க. நம்மளால சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகள், அதே மாதிரி நம்ம கைய மீறி போன பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காக இந்த தீப வழிபாட நீங்க செய்யலாம். குறிப்பா சொல்லணும்னா கணவன் மனைவி ஒற்றுமை, தீராத நோய்கள், கடன் பிரச்சனை, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, கெட்ட சகவாசங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு, அடுத்து முக்கியமா இந்த எதிரி தொல்லை, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தீபத்தை ஏத்தி வச்சு பாருங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் தேய்பிறை பஞ்சமி திதிக்கு தேங்காய் தீபத்தை ஏத்தி வச்சு வழிபாடு செய்வீங்க. இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக தேங்காய் தீபத்தை நீங்க ஏத்துறீங்கன்னா அந்த தீபத்து கூட சேர்த்து இப்ப நான் சொல்ல போற தீபத்தையும் ஏத்தி வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல பூஜைக்காக பயன்படுத்த
பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு அகல் விளக்கை எடுத்து அதையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்றீங்க. பிரியாணி இலை உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு சின்ன பேப்பரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம வாராகி அம்மா கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னவோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கூட அந்த பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிட்டு இந்த ஹீலிங் கோட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே அந்த பிரியாணி இலையில நீங்க எழுதிக்கோங்க. நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 5611171707. கொஞ்சம் பெருசா இருக்கு. எந்த நம்பரையும் மிஸ் பண்ணிராம கவனமா பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ நீங்க சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கக்கூடிய தட்டுல இந்த ஹீலிங் கோடு எழுதி வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலைய வச்சிருங்க. இந்த பிரியாணி இலைக்கு மேல 1 மஞ்சள் தூளை பரப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேப்ப இலைகள் கிடைக்கும்னா வேப்ப இலைகளை பரப்பி வச்சுக்கோங்க. 1 மஞ்சள் தூள், அப்படி இல்லைன்னா வேப்ப இலைகள். உங்களுக்கு வேப்ப இலைகள் கிடைக்கும்னா கட்டாயமா வேப்ப இலைகளை இந்த பிரியாணி இலைக்கு மேல நீங்க பரப்பி வச்சுக்கோங்க. வேப்ப இலைகள் கிடைக்காது, நான் வெளிநாட்டுல இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் மஞ்சள் தூளை பரப்பி வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த தீப வழிபாட்டுக்கு நாம ஒரு திரிய ரெடி பண்ணணும். நீங்க இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியே திரிய மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தீப வழிபாட்டுக்கு நமக்கு சிகப்பு நிற திரி தேவைப்படும். சிகப்பு நிற திரி இப்போ உங்களுக்கு கடைகள்லயே கிடைக்குது. நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்குது, பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையிலையும் கிடைக்குது. உங்களால முடியும்னா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய காட்டன் துணியை கட் பண்ணி அதை திரி மாதிரி திரிச்சு இந்த தீப வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. இதுவும் என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க இப்ப நார்மலா வச்சிருக்கக்கூடிய திரியில நெய்யையும் குங்குமத்தையும் கலந்து தடவி விட்டுருங்க. அதாவது நெய்யோட குங்குமத்தை கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுல இந்த திரிய ஊற வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. இத வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க தட்டு வச்சு அதுக்கு மேல பிரியாணி இலைய வச்சு அதுக்கு மேல மஞ்சள் தூள், அப்படி இல்லைன்னா வேப்ப இலைகளை பரப்பி வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிகப்பு நிற திரிய போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இப்படி தீபத்தை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துகிட்டு அந்த தீபத்தை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேளுங்க. எந்த ஒரு வேண்டுதலுக்காக பிரியாணி இலையில அந்த ஹீலிங் கோட எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி அந்த தீப ஒளிக்கிட்ட நீங்க கேளுங்க. உங்களால முடியும்னா நீங்க வாய் விட்டு கூட பேசலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படி இல்லைன்னா மனசு உருகி மனசுக்குள்ளேயே அந்த தீப ஒளிய பார்த்து நீங்க கேளுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த தீபம் பாத்தீங்கன்னா கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து எரியற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். இந்த தீபம் தானா குளிர்றதுக்கு முன்னாடி எண்ணெய் தீந்து போகக்கூடிய சமயத்துல இந்த தீபத்தை நீங்களே குளிர வச்சிருங்க. இப்போ இந்த அகல் தீபத்தை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு மற்ற வழிபாடுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வேப்ப இலைகள் வச்சிருந்தீங்கன்னா அந்த வேப்ப இலைகளை தனியா ஒரு இடத்துல வச்சு நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. இந்த வேப்ப இலைகளை நீங்க சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்குன்னா சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வேப்ப இலைகளை காய வைக்காம தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு இந்த வேப்ப இலைகளை, அதாவது தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய வேப்ப இலைகளை கால்படாத இடத்துல போட்டுருங்க. வேப்ப இலைகளுக்கு பதிலா மஞ்சள் தூள் நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அந்த மஞ்சள் தூளை தனியா ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கிட்டு தினமும் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் நெத்தியில வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அந்த பிரியாணி இலையை எடுத்து பத்திரமா ஒண்ணு உங்க பூஜை அறையில அப்படி இல்லைன்னா பீரோ வச்சிருங்க. எந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த ஹீலிங் கூட நீங்க எழுதியிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த தீப வழிபாடு. நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த தீப ஜோதியிலேயே நம்ம வாராகியமா உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.